MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. Hola! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 10% வாக்கு வங்கி நமக்கு குறைந்திருப்பதாக எடப்பாடி உண்மையிலேயே பேசி இருக்கிறாரா? இதை எல்லாருமே செய்தியா கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இதை வந்து இந்த சப்பக்கட்டு கட்டுற வேலையை முதல்ல நிறுத்தணும். அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சா எடப்பாடி வந்து நேரம் மறுப்பு வந்திருக்கணும்ல. நான் பேசாத விஷயத்தை ஊடகங்கள் இப்படி பேசலாமா? வந்துச்சா? அறிக்கை வந்ததா? இல்ல. அப்ப எதுக்கு சார் இந்த சப்பக்கட்டெல்லாம்? எல்லாத்தையும் நீங்க அப்ப பாத்துக்கலாம்ன்றீங்க. திமுகவுக்கு 26 வரைக்கும் காத்திருங்க. செந்தில் பாலாஜி, உதயநிதி நான் சொன்னது அதிமுகவின் தாக்கம் மட்டும் இப்பவே சொல்றீங்களே. அதிமுக தோற்குன்னு நான் சொன்னா வெற்றி பெறணும்னு நான் சொல்றேன் சார். என் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க சார். அப்படின்னா கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தானே சொல்ல வரீங்க? ஆமா, கட்சி வீக் ஆயிடுச்சு சார். எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு சார். எடப்பாடி தப்பு செய்யறாருன்னா, தவறான தகவலை சொல்றாருன்னா திருத்தர உரிமை மாதேஷுக்கு இருக்கு. அதிமுக தோத்துக்கிட்டே இருக்குன்னா 2 தேர்தல் முடிவுகளை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது 3வது அடை வந்தா தொண்டன் தாங்க மாட்டான்னு சொன்னதை நான் சொல்றேன். மாசம் 4 போராட்டம் நடந்து கிடுகிடுக்க வைக்கணும். திமுக ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது. ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களை பாதுகாக்கிறதுனாலயா? எதனால மௌனமா இருக்கீங்க? அதிமுக எப்படிப்பட்ட அரசியல் நடத்தி இருக்கணும்? யார பாதுகாக்கிறாங்க? எடப்பாடியை ஸ்டாலின் பாதுகாக்கிறார், திமுக அரசு எடப்பாடி பாதுகாக்கிறார். ஊரறிஞ்ச உண்மை சார். அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும், அதிமுக ஆட்சிக்கு கூட வரணும்னு ஆசைப்படுற ஒரு பார்வையை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நான் இதை சொல்றேன். 2 கட்சியும் நல்லா இருக்கணும். அது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ வந்தாதான் அது நடக்குமா என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? அமித்ஷா அங்க உட்கார்ந்து பேசும்போது அதை மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு பழைய எஸ்டிஎஸ் 21 தேர்தலுக்கு முன்பு அன்னைக்கு அவர் ஒத்து போயிருந்தாருன்னா 10 தொகுதி மாறி இருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்ல சார். அண்ணாமலை வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜெயலலிதா ஊழல் தான். கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதிமுக கொந்தளிச்சிட்டான். ஜெயக்குமார் கடுமையாக விமர்சிச்சார். அண்ணாமலை கிட்ட திருப்பி போய் நிருபர்கள் கேட்கிறாங்க, இப்படி அதிமுக கொந்தளிக்கிறாங்களே, கூட்டணி இருக்கிற போது இப்படி பேசலாமா, வைக்கலாமா? என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? அண்ணாமலை. அடுத்த நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, ஜெயக்குமார் சொல்லியிருப்பார், தோழமை தொடர்கிறது. இதுதான் நீங்க பிஜேபி எதிர்க்கிற லட்சணமா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் எஸ்பிஎல் சார். வணக்கம். 10% வாக்கு வங்கி நமக்கு குறைந்திருப்பதாக எடப்பாடி உண்மையிலேயே பேசி இருக்கிறாரா? இதை எல்லாருமே செய்தியா கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இதை வந்து இந்த சப்பக்கட்டு கட்டுற வேலையை முதல்ல நிறுத்தணும். அதிமுக நல்லா இருக்கணும்னு நினைச்சா எடப்பாடி வந்து நேரம் மறுப்பு வந்திருக்கணும்ல. நான் பேசாத விஷயத்தை ஊடகங்கள் இப்படி பேசலாமா? வந்துச்சா? இல்ல. அறிக்கை வந்ததா? இல்ல. அப்ப எதுக்கு சார் இந்த சப்பக்கட்டெல்லாம்? நான் கல்யாண சுந்தரத்து மேல மரியாதை இருக்கு. நான் அது அவரோட தனிப்பட்ட நபர். இது மாதிரியான கருத்துக்களுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். இந்த கட்சி நல்லா இருக்கணும் தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி தேர்தல் முடிவு வந்த உடனே 6வது நாளோ 7வது நாளோ அதிமுக வாக்கு வங்கி சரியில்லை, உயர்ந்திருக்குன்னு சொன்னவர் எடப்பாடி. அன்னைக்கே அது பொய் கணக்குன்னு நான் சொன்னேன். 19ல 20 தொகுதியில போட்டிட்டு நீங்க அவ்வளவு வாங்கின சதவீதம் 19%, 20%. இப்ப 33 தொகுதியில போட்டிட்டு 21% மொத்தமே தேமுதிகவும் சேர்த்து. தேமுதிகான 2% கழிச்சுட்டா நீங்க வாங்கினது 19 தான். இத சொன்ன போது ஒரு ஏற்க மறுத்தார். இன்னைக்கு வந்து ஒத்துக்கிட்டார். சரி, இல்ல ஒத்துக்கிட்டாருன்னா கூட அவர் வந்து வயது மூத்தவர்கள், இறப்பு காரணம் அதையெல்லாம் பட்டியலிடுறாரு. இறந்தவங்க தமிழ்நாட்டுல பெரிய கொள்ளை நோயா சார் வந்துச்சு? இல்ல கொரோனா 3வது 4வது கொரோனா வந்துச்சா சார்? ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர் இந்த உண்மையை ஒத்துக்கிட்டதை முதல்ல மனசார நான் வரவேற்கிறேன். அவர் சொன்ன காரணங்களும் சிலையா இருக்கலாம், ஆனால் இது மட்டுமே காரணம் அல்ல. அந்த புரிதலுக்கும் அவர் வரணும். ஆனா கட்சி இவ்வளவு பலவீனமா போச்சுன்னு தெற்க இருந்து வர்ற தகவல்கள்லாம் சரியா இல்லைன்னு பூத் கமிட்டி வாரியா எடுத்து பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குன்னு. இன்னொரு தோல்வியை தொண்டன் தாங்க மாட்டான்னு. ஒற்றுமையா இருக்கிறதும் ஒரு விஷயம்னு படுதுன்னு. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கூட அந்த ஒற்றுமை அவசியம் தான் 6 பேர் போய் சொல்லிட்டு வந்தாங்க. அன்னைக்கு ரொம்ப கடுமையா அதெல்லாம் பேசாதீங்க, அதை பத்தியே பேசாதீங்கன்னு ரொம்ப கடுமையா தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தார். அந்த எடப்பாடி தான் அடுத்த ஒரு மாசம் அல்லது 1.5 மாசத்துக்குள்ள தலைமை கழகத்து செயற்குழு நடந்த போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நிர்வாகிகள் வேலை செய்தது போல இப்போது வேலை செய்யவில்லை அப்படின்னு முதல்ல ஒரு உண்மையை போட்டு உடைச்சார். பூத் கமிட்டியினரே நமக்கு வாக்களிக்கவில்லைன்னாரு. இதைத்தான அந்த 6 பேரும் சொன்னாங்க. பூத் கமிட்டினா யாரு? எம்ஜிஆர் படத்தை பச்சை குத்துனவன், ஜெயலலிதா படத்தை பச்சை குத்துன கட்சி நிர்வாகிகளே ஓட்டு போடல.
மினிமம் 15 பேர் ஓட்டு போல. எப்படி சொல்றோம்னா 15 பேர் மினிமம் இருப்பாங்க பூத் கமிட்டியில. ஆண்டிப்பட்டி தொகுதி எடுத்துங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வெற்றி பெற வைத்த ஆண்டிப்பட்டி அதிமுக கோட்டை கோர் பாயிண்ட். அது பூத் கணக்கு வாரி நான் ஒரு பட்டியல கொடுக்குறேன். 3 ஓட்டு, 7 ஓட்டு, 12 ஓட்டு. அந்த 15 பேர் எங்கடா? எவ்வளவு நொந்து போய் கேட்டிருப்பாங்க அவங்க. சரி, அந்த 15 பேரும் எந்த மனநிலையில வேதனையோட அவன் போய் இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பான், அல்லது தேர்தலில் ஓட்டே போடாம வீட்டுல போய் முடங்கி இருப்பான். கட்சி எங்க போகுதுன்னு இந்த ஆபத்தை உணரணும் தான் எடப்பாடிக்கு எல்லாரும் சொல்றாங்க. கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இந்த மாதிரியான வாதங்கள் வைக்கிறதுக்கு பதிலா இந்த உணர்வை முதல்ல எடப்பாடிக்கு கடத்தணும்னு சொல்றாங்க. அதிமுகவின் வாக்கு வங்கி அவங்க சரியவே இல்லைன்றதுதான் அவங்களுடைய ஒரு இதா. அப்படி சொல்லி இருந்தா இந்த வார்த்தை எடப்பாடிட்டு இருந்து வந்திருக்காது. எடப்பாடி மறுக்கிற வரைக்கும் அவர் பேசினார்தான் எல்லாரும் பேசுவோம், நானும் பேசுறேன். அவங்க சரிவை சந்திக்கலன்றதுல உறுதியா இருக்காங்க சார். ஏன்னா களம் திமுக வர்சஸ் அதிமுக தான். உண்மைதான் அது. நாளைக்கு நாங்க தான் போட்டி. ஆமாம், களம் திமுக வர்சஸ் அதிமுக தான். நாளைக்கு போட்டியும் திமுக வர்சஸ் அதிமுக தான். வெற்றி பெற போறது யார்? திமுக வர்சஸ் அதிமுக காலமுறை சொல்லிட்டே இருப்போம், திமுக ஜெயிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக சார் நீங்க அவ்வளவு சட்ட போராட்டம். அது எல்லாத்தையும் நீங்க அப்ப பாத்துக்கலான்றீங்க. திமுகவுக்கு 26 வரைக்கும் காத்திருங்க. செந்தில் பாலாஜி, உதயநிதி. நான் சொன்னது அதிமுகவின் தாக்கம் மட்டும் இப்பவே சொல்றீங்களே. என்ன சொல்ற தாக்கம்? அதிமுக தோற்கும் நான் சொன்னா வெற்றி பெறணும்னு நான் சொல்றேன் சார். என் வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க சார். கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தானே சொல்ல வரீங்க. ஆமா, கட்சி வீக் ஆயிடுச்சு சார். எடப்பாடி ஒத்துக்கிட்டாரு சார். 10 முதல் 15% வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம். அதுதான் சரியான வார்த்தை. நீங்களும் திருத்திக்கணும். அது சரி, நாம மினிமம் எடுத்துக்கிறோம். எங்க போச்சு அந்த 10%? அதை மீட்கிறது எவ்வளவு கஷ்டமான காரியம் தெரியுமா உங்களுக்கு? தோத்துருவீங்கன்னு நான் சொல்லல சார். வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் சார். நீங்க அதை காதுலயே வாங்க மாட்டேன். உங்களை போட்டவங்களும் அப்படியே சப்ப கட்டு தான் கட்டிட்டு இருப்பீங்க. நீ உங்களுடைய உணர்வை நீங்க அதிமுக காரனை பார்க்க மாட்டேன். தமிழ்நாட்டு நலன்ல அக்கறை உள்ள மாதேசா நான் சொல்லுவேன். 2 இயக்கங்கள் நல்லா இருந்தாதான் நல்லது தமிழ்நாட்டுக்குன்னு. பல உரிமைகளை பாதுகாக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப எடப்பாடி தப்பு செய்யறாருன்னா, தவறான தகவலை சொல்றாருன்னா திருத்துற உரிமை மாதேஷுக்கு இருக்கு. அதிமுக தோத்துக்கிட்டே இருக்குன்னா 2 தேர்தல் முடிவுகளை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது 3வது அடை வந்தா தொண்டன் தாங்க மாட்டான்னு சொன்னதை நான் சொல்றேன். யாரும் இல்ல, செங்கோட்டையன் சொல்றாரு, வேலுமணி சொல்றாரு, நத்த விஸ்வநாதன் சொல்றாரு. இன்னொரு தோல்வி தொண்டன் தாங்க மாட்டான். திமுகவுக்கு அந்த கதிதான் வந்திருக்கும். 3வது தடவை அவங்க தோத்து இருந்தாங்கன்னா இந்நேரம் கட்சி கலகலத்திருக்கும் சார். தெய்வாதீனமா அவங்க ஆட்சியை பிடிச்சாங்க, கட்சி ஜிலுஜிலுன்னு இருக்கு. இது இந்த நிலைமை அதிமுக வரும். இன்னொரு முறை அதிமுக தோற்றால் நீங்க எழுதி வச்சுங்க, பெர்சன்டேஜ் எல்லாம் விட்டுடுங்க, அந்த கட்சி இருக்கிற இடமே அழியாது, இன்னும் பலவீனப்பட்டு போயிடும். அந்த உண்மையை சொல்லக்கூட கூடாதுன்னா என்ன சார்? நான் அதிமுகவினர் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நான் கேள்வியா வைக்கிறேன். நான் ஏத்துக்கிறேன் நீங்க சொல்றது. என்ன கேக்குறாங்க? திமுகவை விட நாங்க என்ன மோசமான ஒரு தோல்விகள் இல்லாம சந்தித்து விட்டோம். இப்போ அந்த நிலைமையில யாருக்கு அதிமுக இருந்த ஆளுமைகள் யார்? கலைஞர். நான் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அல்ல, சொன்னது நான் இல்ல, எடப்பாடி. சரி, அதெல்லாம் கத்துக்குவாங்க சார். போக போகனா 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷம் கத்துக்கலாம். எடப்பாடி வயசு குறைஞ்சுக்கிட்டே வரல, வயசு ஒரு வருஷம் கூடிக்கிட்டு தான் போகுது. நான் தப்பு சொல்லல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது, எல்லாரும் ஜெயலலிதா ஆக முடியாது. 21 ஒரு தன்னம்பிக்கை கணக்கு போட்டாரு. சசிகலா தினகரனை சேர்க்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னாரு. மோடி வீட்டு வாசல் நின்று பேட்டி கொடுத்தாரு டெல்லியில. சந்திச்சுட்டு வந்து பிப்ரவரின்னு நினைக்கிறேன். தன்னம்பிக்கை அது தப்பு கணக்கா போச்சு இல்ல? சரி, குறைஞ்சபட்சம் ஒரு பாடத்தை கத்துக்கணும். 24 தேர்தல் யாரோட உறவில்லை, எனக்கு இது போதுன்னார். கூட்டணி வைக்க முயற்சி பண்ணார், யாரும் வரல தேமுதிக தவிர. ஒரு தன்னம்பிக்கையோட தேர்தலை சந்திச்சார். பிஜேபி நாங்கள் தள்ளி வைத்து விட்டோம்னு. ஏன்னா அண்ணாமலையுடைய துடுக்கு தான் அதுக்கு அடிப்படை காரணம். ஆனா ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பார்? தன்னுடைய ஆளுமையினால அண்ணாமலை அந்த பதவியில இருந்து நீக்க வச்சிருப்பார், பிஜேபியோட உறவு வச்சிருப்பார். நாடாளுமன்ற தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணி பலம், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியின் கூட்டணி சாபம். தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்க. அந்த ராஜதந்திரம், அந்த அரசியல் கணக்க சரியா போடாம விட்டார். தன்னம்பிக்கையோட இருந்தார், அதுவும் தப்பு கிடையாது. ஆனா அவரு உறுதியா இருக்காருல்ல எடப்பாடி, பிஜேபி கிட்டே வராதீங்க, உங்களுக்கு எனக்கு உறவே வேணான்றாருல்ல. அப்படித்தானே பேசி அவரு போய் அண்ணாமலை நீக்கிற வேலையெல்லாம் எதுக்கு அவருக்கு பண்ணணும்? இல்ல, அதுதான் சொன்னேன், அது ராஜதந்திரம் இல்ல. இப்ப 40-40 தோத்தீங்களா? அப்படி எல்லாம் சவால் விட்டுட்டு நீங்க 2 இடமாவது 4 இடமா ஜெயிச்சு காட்டணும் சார். சும்மா சவால் விட்டுக்கிட்டே போயிட்டு கட்சியை தோத்துக்க வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் ஆளுமையா? அந்த விமர்சனம் வருமா வராதா? சரி, வருமா வராதா? வரும். அதுக்கு பதிலளிக்க வேண்டியதும் அந்த பதிலை தன் செயல்பாடுகள் மூலமாக காட்ட வேண்டியதும் எடப்பாடியுடைய கடமைன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு போராட்ட வடிவில் நிறைய போராட்டங்களை அறிவிக்கிறார். அடுத்தடுத்து களத்துக்கு தொடரணுங்கிற நாள் எப்பயாவது ஒண்ணு நடக்கூடாது. மாசம் 4 போராட்டம் நடந்து கிடுகிடுக்க வைக்கணும். திமுக ஆட்சியிலும் தவறுகள் நடக்குது. சரி, ஏன் மௌனமா இருக்கீங்க? உங்களை பாதுகாக்கிறதுனாலயா? எதனால மௌனமா இருக்கீங்க? அதிமுக எப்படிப்பட்ட அரசியல் நடத்தி இருக்கணும்? யார பாதுகாக்கிறாங்க? எடப்பாடியை ஸ்டாலின் பாதுகாக்கிறார், திமுக அரசு எடப்பாடி பாதுகாக்கிறார். ஊர் அறிஞ்ச உண்மை சார். ஸ்டாலின் ஓட்ட அறிக்கைகள், ஸ்டாலின் பேசுற பேச்சுக்கெல்லாம் எடுத்து பாருங்க. வைத்தியலிங்கம் மேல, வேலுமணி மேல இவ்வளவு பாஞ்சுக்கிட்டு வந்து வழக்கு போடுற ஸ்டாலின்
எடப்பாடி மேல போட்டாரா? அதே வேலுமணி யார்? இருங்க, அதே எடப்பாடி கேட்கறது எடப்பாடியை பற்றி மட்டும்தான் சொன்னேன் நான். எடப்பாடியை பற்றி ஸ்டாலின் பேசிய பேச்சுக்கள் என்ன? சரி, அதே வேலுமணி மேல வழக்கு போட்டீங்க. எப்ப போட்டீங்க? 3.5 வருஷம் ஆச்சு. இந்த பெட்டிஷனை அறப்போர் இயக்கம் கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. இன்னும் 6 மாசத்தை கூட விட்டுறேன். நீங்க நடவடிக்கையே எடுக்கல. அறப்போர் இயக்கம் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டு குட்டு வச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த வழக்கை பதிவு பண்றீங்க. வைத்திலிங்க கேஸும் அப்படிதான். ஆதாரபூர்வமா அவங்க கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. பேசாம இருக்கீங்க. எடப்பாடி மேலேயும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. டெண்டர் முறைகேடுகளுக்கு ஏதாவது எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? இல்ல நான் கவனிக்காம விட்டேனா? சரி, எஃப்ஐஆர் எனக்கு போட்டிருக்காங்க. வேலுமணி கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டோம். இதெல்லாம் கேட்டு எடப்பாடி மேல எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. ஒருவேளை நான் கவனிக்காம கூட இருந்தேன். சரி, உயர்நீதிமன்றம் ஒரு 1 மாசம் முன்னாடி எடப்பாடிக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க. எதுக்குன்னு தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? தெரியும் சார் செய்தி. அது அந்த ஆற்றோரத்துல எத்தனை ஹெச்பி பம்ப் வைக்கணுமோ தண்ணி உரியறதுக்கு 5 ஹெச்பின்னா 20 ஹெச்பி வரைக்கும் போட்டிருக்கீங்க. இது சட்ட கிரிமினல் குற்றம், அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தையும் யாரு கொடுத்தா? அறப்போர் இயக்கம் மாதிரியானவங்க போய் கவர்மெண்ட்ட கொடுத்தாங்க. ஒரு துளியாவது ஸ்டாலின் கண்டுக்கிட்டாரா? கிரிமினல் கேஸ் சார் இது. சரி, நீதிமன்றம் நோட்டீஸே அனுப்பிச்சிச்சுல, அதுக்கப்புறமா எஃப்ஐஆர் போட்டாரா? ஸ்டாலின் போட்டாரா? போடல. அப்ப இதை நான் ஒரு பத்திரிக்காரன் எப்படி பார்ப்பேன்? இதை நான் ஒரு தூசு கூட, நீங்க துரைமுருகன் மேல, ஐபி மேல, நேரு மேல சகதியே விழுந்தா கூட ஒரு கவலை இல்ல. எடப்பாடி மேல ஒரு தூசி கூட விழுந்துடக்கூடாது. ஸ்டாலின் ரொம்ப கவனமா இருக்கிறார். இது என்ன டீல்? இதுதான் தரும் டீல் வார்த்தை நான் பயன்படுத்தல. இருக்கான்னு இது என்ன ஒப்பந்தம்? அது மக்கள் தான் முடிவு பண்ணணும். நான் நடந்த உண்மைகளை பேசிட்டு இருக்கேன், ஆதாரபூர்வமா. அப்படின்னா அவருடைய அவருக்கு அடுத்த கட்டம் வேலுமணியை விட்டுருவாரா என்ன? இந்த மாதிரி எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது? நான் யார பத்தி பேசிட்டு இருக்கேன்? எடப்பாடிய. அதுக்கு மட்டும் பேசுங்க. வேலுமணி மேல போட்டதே லேட்டுன்னு தான் நானும் சொல்றேன். அங்க எல்லாம் காட்டுற வேகத்தை, அந்த தாமதமான வேகத்தை கூட எடப்பாடி மேல ஏன் காட்ட மாட்டீங்க? ஏன் சார்? திமுக ஆட்சியில எத்தனை தவறுகள் நடக்குது? எடப்பாடி இவ்வளவு மௌனமா இருக்கலாமா? ஒரு மாசத்துக்கு 4 போராட்டம் நடத்தணும் சார். எல்லாமே அவர் தலைமை தாங்கி நடத்தணும் அவசியம் இல்லை. வேலூர்ல முனுசாமி தலைமையில நடக்கும், மதுரையில வேலுமணி போங்க, கோயம்புத்தூர்ல ஊர் மாத்தி கூட அனுப்ப, நத்த விஸ்வநாதன் உங்க தலைமையில கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டம். ஏன் பண்ண மாட்டீங்க? அந்த 4ல 2 மாசத்துக்கு ஒண்ணு கூட எடப்பாடி தலைமையில நடக்கட்டும். கிடுகிடுக்க வைக்கணும் சார் திமுகவை. அதுதான் சார் அரசியல். இல்ல, இந்த மாதிரி எல்லாம் அவரு திரு ஸ்டாலின், திரு எடப்பாடி அந்த தொடர்பை எல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா 6 பேர் போய் சந்திச்சாங்கன்னு எல்லாம் சொல்றீங்க. அது 60 கூட நேரம் மாறி இருக்கும் சார். அப்படியே ஏதோ கல்யாண வீட்டுல போய் ஒரு மண்டபத்தை பிடிச்சு நாங்க பாத்தீங்களா 6 60 குரூப் போட்டோ எடுங்க, 59 60 பின்னாடிக்கார முன்னாடி இப்படி குரூப் போட்டோ எடுத்து உங்களுக்கு காட்டணுமா? விஷயம் அது இல்ல சார். ஒரு உணர்வை போய் எடப்பாடிக்கு புரிய வச்சாங்க. சரிதானா? அந்த நேரத்துல ஒரு ஏற்க மறுத்தார். இவங்களும் தங்கள் முடிவுல உறுதியா இருந்தாங்க, இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பாப்போமே. ஏதோ சந்திக்கவே கூடாது. எடப்பாடி நான் பெரிய என்ன தேடப்படுற குற்றவாளியா சார்? என்னங்க அவரை போய் பாத்துட்டீங்க? இல்ல பயங்கரவாதியா? அவங்க கட்சியுடைய தலைவர் சார். ஏன் போய் பார்க்க மாட்டாங்களா? நாங்க இப்படி போய் நினைக்கிறோம்னு போய் சொல்ல மாட்டாங்களா? சொன்னதே தப்புங்கிற மாதிரி அப்படியே பூசி மொழி அப்படியே ரகசியம் காக்குறீங்களே. சொல்லுங்க, நீங்களும் கேட்ட ஆளுதான். என்ன சார் எடப்பாடின்னு ஒத்துக்கவே இல்லை சார். அதான் நான் திருப்பி கேட்டேன். 6 பேர்ல ஒருத்தர் மறுத்தாங்களா இது வரைக்கும்? எடப்பாடியாவது மறுத்தாரா? என்னை யாரும் சந்திக்கவில்லை சொன்னாரா? அப்புறம் என்ன சார் வந்துச்சு உங்களுக்கு? ஒரு கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தப்பா சார்? அந்த வழியை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். அந்த தொண்டன் பார்வையில தான் சொல்றேன். பத்திரிகையாளருடைய வேலை ஒருத்தரை பத்தி பேசணும்னா அவனாகவே மாறி அவன் பார்வையில பேசுறதுதான். ஒரு அரசு ஊழியர் சங்கத்துக்கு ஒரு குறைபாடுன்னா அவன் குரல்ல தான் பத்திரிகையாளர் பேசணும். அதுலதான் நானும் பேசுறேன். இல்ல, அதிமுக உயிர்ப்போடு இருக்கணும், அதிமுக ஆட்சிக்கு கூட வரணும்னு ஆசைப்படுற ஒரு பார்வையை வெளிப்படுத்துற தமிழ்நாட்டு நலனுக்காக தான் நான் இதை சொல்றேன். ரெண்டு கட்சியும் நல்லா இருக்கணும். அது ஓபிஎஸ்ஓ டிடிவி தினகரனோ சசிகலாவோ வந்தாதான் அது நடக்குமா என்ன அப்படின்னு நான் சொன்னேன்னா ஏன் நீங்க பதட்டப்படுறீங்க? இல்ல, நீங்க அந்த வார்த்தை இங்க பாருங்க. இந்த 35 நிமிஷம் பேட்டில 25 நிமிஷம் பேட்டில எங்க அவங்க 3 பேர் ஏதாவது சொல்லணும். நீங்க எதுக்கு சார் பதட்டப்படுறீங்க? ஒருங்கிணைப்பு ஆமா, ஏன் வரக்கூடாதா? வந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிங்கன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் சரின்னு சொல்லிக்கிறார். எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாதான் அதிமுக போய் சொல்றானாதான் நான் ஒற்றுமைக்கு ஒத்துக்குவேன். ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறாரா? வாய் திறந்து சொல்லுங்க மாதேஷ். இல்ல சார். அப்புறம் இதோட ஒருத்தர் எப்படி சார் குனிஞ்சுக்கிட்டு வருவா? என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க வரவே கூடாது. ரைட்டு, இன்னைக்கும் சொல்றேன், எடப்பாடியினுடைய தன்னம்பிக்கை தான் அது. ஆனால் 3வது தடவை தப்பு கணக்கு ஆயிடுச்சுன்னா எடப்பாடி வீழ்ந்தார்னு எழுதிக்கணும். அதிமுக வீழ்ச்சிக்கு அவர் முழுமையான காரணம் ஆயிட்டான்ற வரலாற்று பழிக்கு அவர் ஆளாவார். இதே நிலை இப்படியே கண்டினியூ பண்றாரு. அன்னைக்கு மோடியை பார்த்துட்டு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னாரோ, தன்னம்பிக்கைன்னு நீங்க சொன்னீங்க, அதே தன்னம்பிக்கை தொடர்ந்து அலைன்ஸ ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றாரு அப்படின்னா கூட அவங்களால ஸ்ட்ராங்கா பண்ணட்டும் சார்.
பண்ண பிறகு பேசணும்ல. பண்ண போறேன்னு சொல்லியிருக்கிறேன், செயற்குழுல தான் சொல்லி அனுப்பிச்சார். கூட்டணியை பத்தி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஜெயலலிதா மாதிரியே சொல்லி அனுப்பிச்சார். நானும் அதை வரவேற்கிறேன். சரி, ஜெயலலிதா பாணி அது. நீங்க போய் களத்துல வேலை செய்யுங்க, கூட்டணி எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவார். அதே மாதிரி அவரும் சொன்னார். செய்யறாருன்னு பாப்போம். நான் அந்த அதிமுக அரசியலை பார்த்தவன நானும் சொல்றேன். நானும் எங்க இருந்த சந்திரமண்டலத்துல வரல. குறைஞ்சபட்சம் 30 வருஷம் அரசியலை, குறிப்பா அதிமுக அரசியலை கிட்ட இருந்து பாக்குறவன் தான். ஒரு பத்திரிகையாளனா நுணுகி அறையிறவன் தான். எல்லாருடைய கருத்து என் காதுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. சரிதானா? அப்படி வர்றபோது நீங்கள் பலமா இருந்தாதான் தோழமை கட்சி வருவா. தோழமை கட்சி நீங்க கட்டுப்பாட்டுல வைக்க முடியும். நீங்க பலவீனமா இருந்தா, நான் ஒரு ஆபீஸ்லாம் இருப்பேன், ஒரு 4 மணிக்கு ஃப்ரீயா இருந்தா எடப்பாடி வர சொல்லுங்கம்பா, ஒரு சாதாரண கட்சி சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு அண்ணா போகணுமான்றது என் கேள்வி. நீங்க பலமா இருந்தா, அண்ணன் ஃப்ரீயா இருந்தா நாங்க ஒரு 10 வருஷம் வந்து பாத்துட்டு வரோம்னு கேட்பாங்க சார். நான் வந்து ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொல்றேன், உணர்வு புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். அதிமுக பலமா இருக்கணுங்கிற எந்த அதிமுக? இன்னைக்கும் பொதுச்செயலாளராக எடப்பாடி இருக்கிற அதிமுக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா சார். சரி, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மாதேஷ் புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் அதிமுக இந்த சரிவுக்கான ஒரு 5 காரணங்கள் பட்டியலா சொல்ல முடியுமா? இந்த பிரச்சனை தான் அப்படி இல்ல. அப்படி இல்ல, யாரையுமே பின் பாயிண்ட் பண்ண வேண்டாம். இப்போ எடப்பாடியே இந்த சரிவு, பிஜேபியில இருந்து மோடி வரார், அமித்ஷா வந்தார் பிரச்சாரத்துக்கு, இங்க ராகுல் காந்தியில ஆரம்பிச்சு பல பேர் வந்தாங்க. அதிமுக நான் ஒருத்தனா சுத்தி வந்தேன்னாரு. உண்மை அதுதான். யாரு உங்களை ஒருத்தரா சுத்தி வர சொன்னா? ஒரு 10 முன்னாள் அமைச்சர்களை கூப்பிடுங்க. 2 தொகுதிக்கு பொறுப்பாளர் அறிவிச்சிங்களா? ஏன் அறிவிக்கல? உங்களால ஒரு ஆளால் எப்படி சார் இந்த வயசுல சுத்த முடியும்? நான் அதையும் தான், எடப்பாடியின் உடல் நலனும் முக்கியம் தான், நான் அதையும் மதிக்கிறவனா. ஏன் அதை செய்யல? நீங்க இரட்டை இலை வந்துட்டா, ஒற்றை தலைமை ஆயிட்டா என்னால வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போக முடியும் சொன்னது யாரு? ஓபிஎஸ்ஆ? எடப்பாடி தான். ஏன் செய்ய முடியல? நான் நக்கல் பண்ணல. நீங்க ஒரு தன்னம்பிக்கையோட அப்படி ஒரு பாதையில பயணிச்சீங்க, அதுக்கு பலன் கிடைக்கலங்கிற யதார்த்தத்துக்கு வரணுங்கிறேன் நான். சரி, அந்த 10% எங்க போச்சு? எல்லாருக்கும் போச்சு. திமுகவுக்கு போச்சு, பிஜேபிக்கு போச்சு, நாம் தமிழருக்கு போச்சு. மீட்டு எடுத்துட்டு வரணும். அந்த பொறுப்பு எடப்பாடிக்கும் இருக்கு. எடப்பாடி தலைவராக ஏற்றுக்கொண்ட 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் இருக்கு. நான் எல்லாத்தையும் கொண்டு எடப்பாடி மேல சுமத்தல. தார்மீக பொறுப்பு தலைவனுக்கு தான். அதனால அந்த பார்வையை நான் முன்வைக்கிறேன். இல்ல, நேரம் போனாலும் பரவாயில்ல, இந்த விஷயத்த நான் கேட்டாங்க. அமித்ஷா அங்க உட்கார்ந்து பேசும்போது அதை மறுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. அன்றைக்கு பழைய ஹிஸ்டரியோட 21 தேர்தலுக்கு முன்பு அன்னைக்கு அவர் ஒத்து போயிருந்தாருன்னா 10 தொகுதி மாறி இருந்தா இன்னைக்கு திமுக ஆட்சியே இல்ல சார். திமுக ஆட்சியே கிடையாது. அன்னைக்கு எடப்பாடி மட்டும் என்ன கடைசி வச்ச வாதம் என்ன தெரியுமா? அமமுக தான் இன்னைக்கு அரசியல் கட்சியா இருந்தது. சசிகலாங்கிற ஒரு தனிநபர் தான். அன்னைக்கு அமைப்பே எதுவும் கிடையாது. வழக்கு நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்துல. 15 தொகுதி கொடுங்க, என் கையில கொடுங்க, ரெட்டல சின்னத்திலேயே நிக்கட்டும்னார் அமித்ஷா. யாரு? அமமுகவினர் இரட்டை இலை சின்னத்துல நிக்கட்டும்னாரு. இன்னும் அவங்க யாரும் வேண்டாம், என்னாலே 150 தொகுதி ஜெயிக்க முடியும். அதுதான் நான் தன்னம்பிக்கை நான் ஒத்துக்கிறேன். சரி, தன்னம்பிக்கையோட சொன்ன அந்த அமித்ஷா இதை எதுக்கு சொல்றேன்னா, மோடி போனை எடுக்காமல் தவிர்த்தார் எடப்பாடி இப்ப சொல்றாங்க சில தகவல்கள்லாம். அந்த அளவுக்கு பிஜேபி எதிர்ப்பை இங்க தமிழ்நாட்டுல பெரிய அறுவடை ஆகுது. அதை வந்து சரியா கொண்டுட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி. போனாரான்னு கேக்குறேன். 21ல கொண்டு போனாரா? இப்ப போன் எடுக்கலன்றாங்க. போன் எடுக்கலன்னு நீங்க என்ன சார் பண்ணிருக்கணும்? 21லயே பிஜேபியை கலட்டி விட்டுருக்கணும். கழட்டி விட்டீங்களா? மோடி போனை எடுக்கல, அன்னைக்கு அவ்வளவு உறுதியா மறுத்தாருல. பிஜேபி எதிர்ப்புல அன்னைக்கு எடப்பாடி உறுதியா இருந்தாருன்னா 24ல சார், 24ல நான் சொன்ன சந்திப்பு இதெல்லாம் சட்டமன்ற தேர்தல் லீலா பேலஸ் போட்டாங்க. ஆமா, 24ல பிஜேபி எதிர்ப்பு அப்படி காட்டினார்ல. எப்படி தெரியுமா காட்டினாரு? ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதிங்கிறார் அண்ணாமலை. ஒரு கேள்வி வருது, ஆமா ஊழல்வாதி தான் அர்த்தம் வர்ற மாதிரி நல்லா தெரியும். தமிழும் ஆங்கிலமும் படிக்க தெரிந்த அனைவருக்கும் தெரியும். அண்ணாமலை வாயிலிருந்து வந்த வார்த்தை ஜெயலலிதா ஊழல்வாதி. கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதிமுக கொந்தளிச்சிட்டான். ஜெயக்குமார் கடுமையாக விமர்சிச்சார். அண்ணாமலை கிட்ட திருப்பி போய் நிருபர்கள் கேட்கிறாங்க, இப்படி அதிமுக கொந்தளிக்கிறாங்களே, கூட்டணி இருக்கிற போது இப்படி பேசலாமா வைக்கலாமா? என் கருத்தில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னவர் யாரு? அண்ணாமலை. அடுத்த நாள் பேப்பர் எடுத்து பாருங்க, ஜெயக்குமார் சொல்லியிருப்பார், தோழமை தொடர்கிறது. இதுதான் நீங்க பிஜேபி எதிர்க்கிற லட்சணமா? சொல்லுங்க மாதேஷ், சொல்லுங்க. பேப்பர் எடுத்து படிச்சுட்டு என்கிட்ட வந்து பேசுங்க. இந்த குரோனாலஜிகளா இல்லைன்னா நான் பேசுறதே நிறுத்துறேன். நான் சவால் விடல. எனக்கும் உணர்வுகள் இருக்கு. நானும் சம்பவங்களை பார்த்துட்டு வர்றேன். எல்லா காலத்திலயும் எல்லாமே நடக்கும். பிஜேபியோட கட்டிக்கிட்டு இருக்கணும்னா அது ஒரு கட்டாயம் இருந்தா கட்டிக்க தான் வேணும். வெட்டிக்கணும்னா வெட்டிக்க தான் வேணும். ராஜதந்திரம் இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சரிதானா? சரி, எல்லாம் முடிஞ்ச பிறகு 2 முன்னாள் அமைச்சர்களை கொச்சின்ல இருந்தோம், 2 முன்னாள் அமைச்சர்களை பெங்களூர்ல இருந்து ரகசியமா அனுப்பிச்சீங்களா? யாரை பார்க்க? அங்கேயாவது கோயிலுக்கு சாமி கும்பிட அனுப்பிச்சீங்களா? நட்டாவை போய் பாத்தீங்க, நல்ல கருத்தை போய் சொன்னாங்க. அண்ணாமலையை நீங்க கண்டிச்சு வைக்கலைன்னா தோழமை தொடர்வது கஷ்டம்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு கட்சி தலைமை அதைத்தான் செய்யணும். நான் அன்னைக்கே என்ன சொன்னேன், இதை நீங்க வெளிப்படையா செஞ்சுதான் எடப்பாடி ஆளுமை எங்கேயோ போயிருக்கு. எதுக்கு பதுங்கி போனீங்க? இதுதான் நீங்க பிஜேபி எதிர்க்கிற லட்சணமா? சொல்லுங்க மாதேஷ்.
அதிமுக நீங்க என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே அவர் பிஜேபி எதிர்ப்பில் கடும் இதுவா இருக்காருன்னு. எதுவா இருக்காரு? அன்னைக்கு வெளிப்படையா அறிவிச்சிட்டு நான் 4 முன்னாள் அமைச்சர்களை அனுப்பி இருக்கிறேன், பிஜேபிக்கு ஒரு கெடு விதிச்சிருக்கிறேன். அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லி தானே எடப்பாடி எங்கேயோ போயிருந்திருப்பார் சார். ரகசியமா அனுப்பிச்சார். இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பயணத்தை சொல்ல. ஒரு நாளைக்கு 7 மணி புத்தகம் எழுதுவார், 4 பேர்ல அவரு ஒரு ஆள், அவர் எழுதுவார் பாருங்க. இப்ப எல்லாம் நம்ப மாட்டீங்க நீங்க. நான் ஏதோ கோபத்துக்காக சொல்லல. உங்களை போன்றவர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சில நிஜங்களை பேசுற போது மூடி மறைக்க கூடாது. ஒருத்தருக்கு சாதகமா இருக்க மாதிரி இப்ப நான் பேசுறது ஏதோ ஓபிஎஸ்க்கு அதிமுக நல்லா இருக்கணுங்கிற அந்த கோர் பாயிண்ட மறந்துடாதீங்க யாருமே. அந்த அதிமுக தப்பு செய்யற போது கிழிக்கிற ஆளு நானா தான் இருப்பேன். அதையும் நான் மறுக்கல. இன்னைக்கு இந்த கட்சி ஒரு நல்ல கட்சி, இப்படி போய்கிட்டு இருக்கேங்கிற அந்த வேதனை கலந்த உணர்வு எனக்கும் இருக்குங்கிற அந்த பார்வையை நான் முன்வைக்கிறேன். அதிமுக மீண்டல்னா என்ன நடக்கணும்? முதல்ல எல்லாருமே தங்களை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். முதல் ஆளாக எடப்பாடி தன்னை பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் சில உண்மைகளை ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறார். தான் சொன்ன கருத்தே முரண்படுது, வெளியில நம்மளை விமர்சிப்பாங்களேன்னு அவர் கவலைப்படல, ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்கிறார். இது நல்லது. தலைவன் அப்படிதான் இருக்கணும். தோல்வியை ஒப்புக்கொள்ளணும், தான் சுமக்கணும். ஆரம்பிச்சிருக்கிறார். அதே வழியில பயணிச்சு அவர் என்ன முடிவு வேணாலும் எடுக்கட்டும். இனிமேலும் தப்பு கணக்கு சொல்லி சொல்லி தொண்டர்களை ஏமாத்த கூடாது. அவரு வாக்கு சரியவே இல்லை, நாம 33% வச்சிருக்கேன்னா காட்டுங்க, 30 காட்டுங்க சார். அதிமுக வாக்கு வங்கி சரியில்லைன்னு மாதேஷ் நம்பட்டும். முதல்ல நீங்க தானே ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல சார், அவ்வளவுதான். இது சுய பரிசோதனை பண்றது ஒண்ணு ஏதோ கெட்ட வார்த்தை இல்ல, ஆரோக்கியமான விஷயம். அதை மனப்பூர்வமா செஞ்சா எடப்பாடிக்கு மட்டுமல்ல அதிமுகவுக்கும் எதிர்காலம் நல்லாதான் இருக்கும். புரிய வேண்டியவர்களுக்கு புரியட்டும், போய் சேர வேண்டியவர்களுக்கு போய் சேரட்டும். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி எஸ்பிஎல் சார். நன்றி.